அனைவருக்கும் வணக்கம். கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டரியோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம எடுக்கிறோம். இந்த வீடியோ யாரை பற்றி அப்படின்னா உத்தம் சிங், இந்த கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா அவருடைய சாதனைகள் மிகப்பெரிய சாதனை. 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை கட்டாயம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த படுகொலையில் எத்தனை பேர் ஒரு ஈவி இறக்கம் இல்லாமல் ஜென்ரல் டயரால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உத்தம் சிங் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர். இவர் தாய் தந்தையர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் வளர்க்கப்படுகிறார். ஆசிரமத்தில் வளர்க்கப்படும் போது 1918ஆம் ஆண்டு தன்னுடைய பெயர் ஒரிஜினல் பேர் அதோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் சிங் அப்படிங்கிறதா அவருடைய ஒரிஜினல் இயற்பெயர். அதுக்கப்புறம் உத்தம் சிங் அப்படின்னு மாற்றப்படுகிறார் ஆசிரமத்தில் சேர்ந்ததுக்கப்புறம். 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி அந்த ஜாலியன் வாலாபாக் நிகழ்ச்சி நடைபெறும் போது அதில் ஒரு வாலண்டியராக இவர் கலந்துக்கிறார். அந்த கலந்துக்கிட்டவங்களுக்கு இந்த தண்ணீர் கொடுக்கறது, இந்த வாலண்டியர்ஸாக ஒரு கலந்துக்கிட்டு ஒரு சில சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் கண்ணு முன்னாடி அத்தனை பேர் தப்பிக்க வழி இல்லாமல் அந்த அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு கொடூரமாக இறக்கும் அதை நேரில் பார்க்குற அவர் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆழமாக பதியுது. இதற்கு காரணமாக அந்த ஜென்ரல் ஓட்டையர் எப்படியாவது நம்ம கொலை செய்யணும் அப்படிங்கிறது அவரோட மனசில் ஆழமாக பதியுது. அதற்காக ஒரு 21 வருடங்கள் கழித்து லண்டனில் ஜென்ரல் டயர் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். இந்த கொலை அது நடக்கிறது 1940ஆம் ஆண்டு தான் இது நடைபெறுது. இது நடைபெறும் போது ஒவ்வொரு இடங்களிலும் வரவேற்புகளும் இருக்குது, எதிர்ப்புகள். காந்திஜி போன்றவங்களும் எதிர்க்கிறாங்க, நேதாஜி போன்றவர்கள் அது கட்டாயம் வரவேற்கிறாங்க. ஜெர்மன் வானொலியில் அவங்க சொன்ன செய்தி என்னன்னா, இந்தியர்கள் யானையை போன்றவர்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் கட்டாயம் அதற்கு பழி தீர்ப்பார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் 20 வருடங்கள் கழித்து ஜெனரல் ஓட்டையர் அவருடைய சொந்த முனையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சுதந்திர வேட்கையாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம ஒரு சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிற ஏற்கனவே சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி, அந்த கிளர்ச்சி நமக்கு நேதாஜி அவர்கள் தலைமையிலேயும் மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. நம்ம சுதந்திரமும் வாங்கணும். ஆனால் இவரை பற்றிய விஷயங்கள் இன்னும் நிறைய பேர் நம்ம இன்னும் தெரிய வர்றதில்லை. அவர் லண்டனில் அடக்கம் செய்யப்பட்டாலும் 1940ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி அவர் தூக்கிலிடப்பட்ட சமயத்தில் உடனடியாகவே அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணுறனாலும் ஒரு 1970ஆம் ஆண்டுகளுக்கு பின் அதுக்கப்புறம் தான் அவருடைய உடல் இங்கே கொண்டு வராங்க. ஒரு உறவினர் ஒருத்தருடைய ரிக்வஸ்டின் பேரில் அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அது இந்திரா காந்தி அவர்கள் மாலை அணித்து மரியாதையெல்லாம் செய்கிறாங்க. ஸோ உத்தம் சிங் அவருடைய வீரத்தை நம்ம கட்டாயம் போட்டணும். மிக்க நன்றி. இது கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டரியோட ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதான் நம்ம சொல்லணும். எனக்கு மிக பிடித்த தலைவர் அப்படின்னா அதில் உத்தம் சிங் தான். அவர் ஒரு ரொம்ப பிடிச்ச தலைவர். ஆனால் டிட் ஃபார் டேட், சரியா தப்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு அதை பழகி இருக்கிறது. ஏன்னா அந்த கொடூரமான கொலை மனசில் அவர் இருந்தது ஒரு மிகப்பெரிய ஆழமாக பதிஞ்சதுனால தான் ஒரு 21 வருடங்கள் ஆனாலும் அது மனதில் இருந்து அதுக்கு காரணமான ஒரு ஜெனரல் ஓட்டையர் அவர் கொலை செய்கிறாரு. இது சரியா தவறா அப்படிங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஒரு நேதாஜி அவரை ஃபாலோ பண்ணுறவங்க சரின்னு சொல்லுவாங்க, காந்திஜியை ஃபாலோ பண்ணுற கட்டாயம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இது சரியா தப்பாங்கிற வியூவர்ஸ் நீங்கள் தான் எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம ஏற்கனவே ஒரு டேக்லைன் கொடுத்தோம், டிஸ்கஸ் எனிதிங் பட் த டிசிஷன் இஸ் யுவர்ஸ். இங்கே அதான் நம்ம சொல்கிறோம். உத்தம் சிங் நல்லவரா கெட்டவரா, விடுதலை போராட்ட வீரரா, எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி, என்ன வேணால் நம்ம சொல்லலாம். இது எங்களுடைய பார்வையில் நம்மளுடைய வியூஸ் நம்ம சொல்கிறோம். டிஸ்கஸ் எனிதிங் பட் த டிசிஷன் இஸ் யுவர்ஸ். நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். இது ஒரு நல்ல கருத்தாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும், மக்களிடங்களை கொண்டு சேர்க்கணும். உத்தம் சிங் வரலாறுகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.